ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1971 ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கிச்சன் வேர்ஸ்க்கு தேவையான வந்து இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் வந்து பாத்தீங்களா, கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் ரெவன்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெவன்யூ தாங்க. அரௌண்ட் 85% ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட் ரெவன்யூ வந்து இருக்கு. முக்கியமா இவங்க வந்து ரீட்டைலர்ஸ்க்கு என்ன மாதிரி இடத்துல கொடுக்குறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு, யுனைடெட் கிங்டம்க்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இக்கியா, ஏஎஸ்டிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ரீட்டைலர்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் வந்து இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணி அது மூலயமா ஜென்ரல் ட்ரேட் ஸ்டோருக்கும் போகுது. ஸோ B2B தான் இவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் இருக்கு. B2Cயும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 29 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 120 கஸ்டமர்ஸ் அளவுக்கு இருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20% ரீசைக்கிள் ரா மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.19 CAGR, எபிட்டா CAGR 17.51%, பேட் CAGR 29%, டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.84 இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்போ ஓடிட்டு இருக்க டேரிஃப் இஷ்யூஸ் தாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ வந்து 85% அளவுக்கு வந்து இருக்கு. சில பல கிளைண்ட்ஸ் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸும் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்காங்க. ஸோ எனி டேரிஃப் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இவங்களோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேட் வார், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சுன்னா, ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஒருவேளை ரைஸ் ஆச்சுன்னா இவங்க ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ரைஸ் ஏறும் பொழுது இந்த கம்பெனியோட விலைகள் வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ என்ட்ரி பேரியர்ஸ். ஸோ நிறைய அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இன்னும் நிறைய காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இந்த ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 8.55 இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது 32.17, இதே போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 7.22 எடுத்து பார்க்கும்போது 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. இது இவங்க கேட்கிற பியர்ஸான செல்லோ வேர்ல்டு அவங்களை கம்பேர் பண்ண சொல்ல குறைவான ஏர்னிங்ஸா தான் வந்து இருக்கு. பட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி பிரைஸ்ட் ஐபிஓ மாதிரி தெரியுதுங்க. காரணம் என்னன்னா இவங்களோட பேட் growth வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% சிஏஜிஆர்ல இருக்கு. இவங்களோட ரெவன்யூ growth வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் 12.19% இருக்கு. ரீசெண்டா 2024 ரெவன்யூ growth வந்து வெறும் 8% அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல அதே மாதிரி டேரிஃப் இருக்கிற இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்கிற வந்து இந்த B2B பிசினஸ் மாடலுக்கு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ஸை தான் பார்க்குறேன். ஸோ நியர் டைம் கெயின்ஸ் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ்ல ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் வந்து ஆயிருக்குங்க. ஜிஎம்பி ஒரு ஷேருக்கு 40 to 45 ரூபாய் அளவுக்கு காட்டுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா August 7 to August 11, 2025 லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 260 இருந்து 275 ரூபாய் ஒரு ஷேர் பிரைஸ் பண்ணி நினைச்சிருக்காங்க. லாட் சைஸ் 54 ஷேர், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,850 ரூபாய் இருக்கு. இஷ்யூ சைஸ் 400 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 280 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 120 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸோ அங்கங்க ஏர் ஆன் இயர் growth வந்து அப்படி இப்படி கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலுமே கன்சிஸ்டண்டா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% அளவுக்கு உயர்ந்திருக்கு. எபிட்டா சிஏஜர் ஆல்மோஸ்ட் 17% வச்சிருக்காங்க. ROE சரி, ROC சரி ஆல்மோஸ்ட் 15% மேல இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 0.84 அளவுக்கு வந்து இருக்கு. பிளஸ் இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ரீட்டைல்ஸ் இருந்தாலும் சரி, இக்கியாவா இருந்தாலும் சரி, ESDவா இருந்தாலும் சரி, அவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பேஸ்ட் ரெவன்யூ இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வந்து நியர் டைம் கெயின்ஸை வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ண வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரீசன்ட் டேரிஃப் இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஐபிஓக்கு வந்து ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர்
கன்சிடர் பண்ணீங்கன்னா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.